வணக்கம். இன்றைக்கி நம்ம விருந்தோம்பல்ல மஷ்ரூம் வச்சு செட்டிநாடு ஸ்டைலுக்கு ஒரு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த மஷ்ரூம் மசாலாவுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஏலக்காய் ஒரு 3, அன்னாசிப்பூ 1, பட்டை 2 சின்ன துண்டு, கிராம்பு, அப்புறம் கல்பாசி, மராட்டி மொக்கு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வாசம் வந்தவுடனே 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லா ஸ்பைசஸுமே நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அது கூட 7 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வறுபட்ட உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாகவும் சேர்த்துட்டு கொஞ்சம் தனியாக லேசாக வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இது முந்திரி பருப்பு ஒரு 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு ஸ்பைசஸ்லாம் நல்லா கேர்ஃபுல்லாக வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது எதுவுமே. அப்புறம் தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு அந்த கொஞ்சம் ட்ரை ஆன உடனே நம்ம சோம்புலாம் சேர்க்க போகிறோம். சோம்பு முதலே சேர்க்கக்கூடாது, இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சம் போல் 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுட்டு இது எனக்கு கனமான சட்டிங்கனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுறேன். எனக்கு நேரம் ஆக ஆக அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கும் எனக்கு. நல்லா இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். நல்லா ஆற வச்சுட்டு இப்போ நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ மஷ்ரூம் கிரேவி செய்ய ஆரம்பிப்போம். கடாயில் 1/4 கப்பு எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. தாளிச்சிட்டு ஒரு 3 காஞ்ச மிளகாய், அது கூட 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பரட்டி விடணும். இந்த கிரேவி இப்போ ரீசெண்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது. செட்டிநாடு ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி நம்ம உடனே போய் என்னன்னாலும் சரி ரெசிபி கேட்டுருவோன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்லி கொடுத்தாரு. நான் எதுவுமே அந்த சொன்ன ஸ்டெப்ஸில் எதுவுமே மாற்றலை, அப்படியே செஞ்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்தது டேஸ்ட்டு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன உடனே 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். அவர் இந்த மசாலா பொருட்கள் வறுக்கிறதெல்லாம் இந்த கிரேவியோட டேஸ்ட்டே அடங்கிட்டு சொல்லி கொடுத்தாரு. எல்லாமே சேர்க்கணும்னு சொன்னார். ரொம்ப கருகிடக்கூடாது, ஆனால் வாசம் வர வரைக்கும் வறுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு செஃப். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா அவங்க கொடுத்த கிரேவியில் இந்த காஞ்ச மிளகா தான் நிறைய மிதந்துட்டு இருந்தது. அப்படியே கிரேவியில் காஞ்ச மிளகா, கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாம் தாராளமாக போட்டிருந்தாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்த்துருவோம். 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு தொடச்சிக்கோங்க ஒரு தடவை. இப்போ மஷ்ரூம், வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் சேரணும். எல்லாம் சேர்ந்து தொக்கு மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும் மஷ்ரூமை. அந்த மஷ்ரூமில் ஏற்கனவே இருக்க ஈரை கொஞ்சம் கொஞ்சமாக இதாக ஆரம்பிக்கும். இப்போ எல்லாம் நல்லா 3 சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துருவோம். அவர் சொன்ன மாதிரி இந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்த உடனே அந்த கிரேவிக்கு ஒரு அழகு வந்துருச்சு. நல்லா ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக ஃப்ளேவர் இருந்துச்சு. அந்த மஷ்ரூம் மசாலா செஞ்சுருந்த அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து மஷ்ரூம், வெங்காயம், தக்காளி எல்லாத்தோடையும் கொஞ்சம் சேரட்டும். இப்போ மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஒரு 1.5 கப்புலேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப திக்காகும் நம்ம கிரேவி இந்த மசாலா சேர்த்த உடனே. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு அடிஷ்னலாக வேறு எந்த மசாலா பவுடர்ஸும் தேவையில்லை. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் கலருக்காக கொஞ்சம் போல் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். இதுவும் அவர் சொல்லி கொடுத்தது தான். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மஷ்ரூம் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு இப்போ நல்லா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா மஷ்ரூம்லாம் நல்லா வெந்து இந்த கிரேவிலாம் நல்லா சேரணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு.
சூப்பரான மஷ்ரூம், இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, குழம்புன்னு சொல்கிறதா கிரேவின்னு சொல்கிறதா, எது உங்களுக்கு என்ன விருப்பமான பேரோ அதை வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமால பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, நல்ல பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சிருச்சு எனக்கு கிரேவி வந்து. அவ்வளோதான், சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் மஷ்ரூம் குருமா ரெடி ஆயிடுச்சு. குருமா இல்லை குழம்பு எதுனாலும் சொல்லிக்கோங்க, ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே செய்முறையில் அளவுகள் எதுவும் மாற்றாமல் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரும். நான் கீழே இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.